உண்மையாக சொல்கிறேன். அவனை சரியான 9 குச்சிக்காரி தேட்டருக்கு பிறந்தா அள்ளிப்புண்டாமனும் 9 குச்சிக்காரி தேட்டருக்கு வந்து 9 பி. அவனை ஒரு பி, அள்ளிப்பி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த ரூல்ஸு ரெகுலேஷன்ஸ்லாம் எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னா, இந்த படத்தில் சொல்கிற மாதிரி வீக்கான 9ங்கள்லாம் இவனுங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து எவனெல்லாம் கேள்வி கேட்குறானோ அவனெல்லாம் வேறு எவனோ ஒருத்தவனை வச்சு முதுகில் குத்தி எவனோ ஒருத்தவனை ஆட வச்சு ஆண்டுக்கிட்டு இருக்கானோ நம்மளை. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஏற்றத்தாழ்வுகள் ஏன் இருக்குது தெரியுமா? அதாவது ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவனுக்கு 1.5 கோடி சம்பளம், அதுவே குப்பாளுறவனுக்கு வெறும் 300 சம்பளம், 100 சம்பளம். இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் மக்கள் ஆசைப்படுவாங்க அடுத்த பொருள் மேலே. எது மேலே? பணத்து மேலே ஆசைப்படுவாங்க. அப்போ கார் கொடுத்தா ஆசைப்படுவானோ, அப்படி இல்லையா அவனுக்கு பொம்பளைங்களை கூட்டி கொடுத்தா ஆசைப்படுவானோ. இந்த ஏற்றத்தாழ்வுகள் இருக்க 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 எல்லாருக்குமே ஒரே மாதிரி சம்பளம் வேணும்னு தான் நான் சொன்னேன். எப்போ பீட்டர் மார்ஷல் என்கிட்ட நின்னப்போ நான் இதெல்லாம் பேசி இதெல்லாம் ஏகப்பட்டது சொன்னப்போ அவனுக்கு முடிவு பண்ணிட்டானோ என்னை கொல்றதுக்கு. ஸோ இந்த ஏற்றத்தாழ்வுகள் எதுவுமே இல்லை அப்படின்னா திருட மாட்டானுங்க. ஏன் திருடுறானோ? அவன்கிட்ட இல்லை, அவன் திருடுறான். பசிக்கு திருடுறது தப்பு இல்லை, அடுத்தவன் வயிற்றில் அடித்து திருடுறது தான் தப்பு. ஸோ நான் என்ன சொல்கிறேன், எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும்னு நான் நினைக்கிறேன். எல்லோரும் கிடைச்சது அப்படின்னா, இப்போ ஒரு கார் நான் கொண்டு வரேன் அப்படின்னா அந்த கார் அதே கார் தான் எல்லார்கிட்டையும் எல்லா ஃபீச்சர்ஸோடு இருந்துச்சுன்னா அடுத்த காரை போய் திருட போகிறதில்ல. அதே மாதிரி ஃபோனுமே நான் சொல்கிறேன். இப்போ நான் 100 மெகா பிக்சலில் கேமரா வச்சுருக்கேன், அதே மாதிரி ஸ்னாப் ட்ராகன் இது வச்சுருக்கேன் அப்படின்னா அதே மாடலில் எல்லாருக்குமே ஃபோன் கொடுத்தா எவனும் அடுத்தவங்க ஃபோனை திருட போகிறதில்ல. அதே மாதிரி எல்லாருக்கும் ஒரே சம்பளத்தை கொடுத்தா எவனுமே இதை வேணும் அது வேணும்னு பண்ண போகிறதில்ல. அதேமாதிரி அதே சம்பளத்துக்கு நான் எல்லாத்தையுமே கொடுப்பேன். என்ன சாப்பாடு உங்களுக்கு கொடுத்துருவேன். கவர்மெண்ட் நான் தான் நடத்த போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். சாப்பாடு கொடுத்துருவேன், தங்குறதுக்கு இடம் கொடுத்துருவேன், போட்டுக்க துணி கொடுத்துப்பேன், குடிக்கிறது தண்ணி கொடுப்பேன். அதே மாதிரி ஒரு வேலை கொடுப்பேன். அந்த வேலையை நீங்கள் செய்யணும். மனுஷனாக பிறந்தா கடைசி வரைக்கும் ஒரே வேலையை செய்கிறதுக்கு நம்ம பிறந்துருவோம்.